வெல்கம் டு டிஜிட்டல் விஷன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற செம்புலி நத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். கிராமமா? ஆமாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு கிராமம் அப்படின்னா நல்ல ஒரு அழகா செல்வ செழிப்பாக கோயில்கள், மரங்கள், குளங்கள், மக்கள்கள் இப்படி பல்வேறு எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு கிராமமாக இருக்கும். ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சீம கருவேல மரங்களால் சூழ்ந்து இந்த கிராமம் அழிந்த தருவாயில் இருக்குது. ஆமாம், ஆள் இல்லாத கிராமத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்துருக்குறோம். ஸோ இந்த வீட்டை பாருங்கள். நீங்கள் பொதுவாக ஒரு வீடு அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஒரு வீடு, அழகான ஒரு வீடு. அந்த வீட்டில் வந்து சுத்தமாக செடி கொடிகள் இல்லாமல் அப்படி வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரம், அந்த மரம் ஃபுல்லாக அந்த வீட்டை ஆக்கிரமித்து இருக்குது. அதே மாதிரி தான் அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது, அதையும் ஆக்கிரமித்து இருக்குது. இந்த ஊருக்குள்ளே வந்தாலே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் இருக்குது, சொல்ல முடியலை, அந்த மாதிரி இருக்குது. உள்ளே வரணும் அப்படின்னா சாதாரணமாக வந்து கார்லாம் வர முடியாது. காரை அங்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் நுப்பாட்டிட்டு தான் வர வேண்டியிருக்கு. டிராக்டரு அப்படி இல்லைன்னா மாட்டு வண்டி, டூ வீலரில் கூட வரலாம். நம்ம வந்து எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இருக்கும் அப்படி சொல்லி நம்ம எதிர்பார்க்கல. அப்படி எதிர்பாராத விதமாக வரும்போது நம்மளுக்கு சில ஆச்சரியங்களோட ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா மின்கம்பம் இந்த கிராமத்துக்கு நல்ல ஒரு ஒளி கொடுத்து மின்சாரம் கொடுத்த ஒரு மின்கம்பம் சாஞ்சு கிடக்கு. என்ன காரணத்தில் சாஞ்சு கிடக்கு? நான் பல வீட்டுகளுக்கு நான் விளக்கேற்றி வச்சேன், இன்றைக்கி யாருமே இல்லை, ஆள் இல்லாத ஊரில் நான் மட்டும் ஏன் நிற்கணும், நானும் வந்து சாஞ்சிடுறேன் அப்படி சொல்லி தன்னையே வருத்தி இந்த மின்கம்பமும் சாஞ்சிருச்சு. இந்த ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்குறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இதையும் சேஃப்டியாகத்தான் கடந்து வரணும். அதில் கூட கரண்ட் வந்தாலும் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த ஊரில் கோயிலெலாம் இருக்குது. இந்த கோயில் இன்னும் புதுப்பிச்சு பயன்பாட்டில் இருக்குது. மக்கள்கள் வந்து சாமி கும்பிட்டு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்னதான் சொந்த வீடை விட்டுட்டு ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு போனாலும் இந்த மக்கள் இன்னும் மறக்காமல் சாமியை வந்து வணங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்தளவுக்கு இந்த மக்கள்கிட்ட கடவுள் சக்தி அப்படிங்கிறது நிறைஞ்சு இருக்குது. இந்த வீடை பார்த்தீங்களா, கட்டை தான் இருக்குது. கட்டை அந்த பக்கம் வந்து வீட்டு மேலே ஒரு மரம். எல்லாரும் வீட்டில் ஒரு மரம் வைக்க சொல்லுவாங்க, ஆனால் வீட்டு மேலே ஒரு மரம் எறும்பாக கடிக்குது. வீட்டு மேலே ஒரு மரம். கோயில் அற்புதமான ஒரு கோயில், பாம்புலம்மன் கோவில்னு சொன்னாங்க. என்ன கோவிலாக இருக்கும்? ஒரு அம்மன் கோவில் தான், பாம்புலம்மன் கோவில். சாமியை வணங்கிக்கிட்டு இந்த ஊரில் நல்ல ஒரு வாழ்ந்த ஒரு குடும்பங்கள் எங்கே போனாங்க, எங்கே இருக்காங்க, எதுக்காக போனாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியலை. அன்னைக்கே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போயிட்டாங்க போல். இந்த இடத்துலலாம் வந்து மனிதர்கள் வாழ்ந்த கூடிய தடங்கள் வந்து இருக்குது. பெரிய பெரிய கல் தூணு எல்லாமே இடிஞ்சு கிடக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் கருவேல மரங்கள் தான் சுற்றி. இந்த ஊருடைய அடுத்த தெருவுக்கு வந்துருக்குறோம். இந்த தெருவில் ஒரு போஸ்ட் மரம் சாஞ்ச தருவாயில் வந்து இருக்குது. எப்போ வேணாலும் சாஞ்சு விழுகலாம். முழுக்க கரிசக்காட்டு பூமி. பொதுவாக கரிசக்காட்டு பூமினா பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும். பில்டிங்கு அன்னைக்கே காரை வீடு கட்டி வாழ்ந்துருக்காங்க. காரை வீடு கட்டி வாழ்ந்த குடும்பம். பொதுவாக நம்மளுக்கு விவரம் தெரிஞ்ச காலங்களில் குடிசை வீடு ஓட்டு வீடுலாம் இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே காரை வீடு கட்டி வாழ்ந்து எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க, வாழ்க்கையை முடிச்சுட்டு. இந்த வீட்டு மேலே தான் இந்த மரம் வந்து இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போக போகிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே போகணும்னா அவ்வளோ சந்தோஷமாக நம்ம போகணும். ஆனால் ரொம்ப பதட்டத்தோடு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. என்ன வேணால் நடக்கலாம். போவோம். இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கணும்ல, இந்த வீட்டுக்காரங்க அன்னைக்கே மிகப்பெரிய அளவில் வாழ்ந்துருக்குறாங்க. ஒரு பெரிய சாம்ராஜ்யமே இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. கோட்டையை பாருங்கள், இந்த இருக்குல்ல,
இது கோட்டை. போயிட்டு அவ்வளோ பெருசாக நிற்கிது. அப்படி நிற்கிது, சுற்றி இருக்குது. சுற்றி இந்த பக்கம் பாருங்க, பெரிய சாம்ராஜ்யமாக வாழ்ந்த ஒரு குடும்பம். என்ன காரணத்துக்காக அப்படி போனாங்க அப்படின்னு தெரியல. பயங்கரமாக இருக்கப்பா. இந்த அந்த வீடு, அந்த வீட்டுக்குள்ளேலாம் எப்படி போகிறது? நம்ம நம்பி போகலாமா? ரொம்ப ஆச்சரியம் கலந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது. வந்து ஓட்டு வீடு. இது ஓடு வந்து சரிஞ்சு அப்படியே விழுந்துருச்சு. ஓடு சரிஞ்சு விழுந்துருச்சு. மாடுகள் வந்து வச்சிருந்ததுக்கான அடையாளம் வந்து இருக்குது. அந்த மாடு கட்டுறதுக்கான மாட்டுக்காடின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாட்டுக்காடி, அந்த ஒரு கல்லில் ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில் மாடை கட்டி வைக்கிறதுக்கு உண்டான கல், இது எல்லாமே வந்து இங்கே இருக்குது. வீட்டுக்குள்ளே போமா, பாதி தூரம் போவோம். இதுக்கு அங்கிட்டு போகிறதுக்கான இது இல்லை, அந்தளவுக்கு சேஃப்டி இல்லை. எந்த இடத்துல பள்ளம் இருக்கும் அது எதுவுமே தெரில. இந்த வீடை பாருங்கள், மக்கள் வாழ்ந்த வீடு இன்னைக்கு மண்ணோடு மண்ணாக போச்சு. இதெல்லாம் இதுக்கு அந்த பக்கம்லாம் பெருசு பெருசாக இருக்குது வீடு. நம்ம இந்த நிழலும் வெயிலும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்தளவுக்கு குவாலிட்டியாக உங்களுக்கு வீடுகள் தெரியுதா இல்லையான்னு தெரில. ஆனால் பயங்கரமாக இருக்குது. இந்த ஊரில் இருக்கிற அடுத்த ஒரு கோயில், இந்த கோயில் பெருமாள் கோயிலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னுடைய கணிப்பு. இது யாரும் சொல்லலை, என் கணிப்பு. அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாட்ரு டேங்கும் ஒன்று இருக்குது. அந்த வாட்ரு டேங்கு, தண்ணீர் வசதி இருந்திருக்குது, மின்சார வசதி இருந்திருக்குது, கோயில்கள் இருந்திருக்குது, வீடுகளும் இருந்திருக்குது, விவசாயம் பண்ணுறதுக்கு இடங்களும் இருக்குது. அப்புறம் என்ன காரணத்துக்கே அந்த ஊரை விட்டு போனாங்க என்னன்னு தெரியலையே. இது ஒரு வாட்ரு டேங்கு. வருஷம் ஏதோ ஒரு போட்டிருக்கு, அது அழிஞ்சு வச்சு, அந்தளவுக்கு ஒன்றும் தெரியலை. வாட்ரு டேங்க் இருக்குது. இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்குது. இந்த பக்கம் ஒரு வீடை என்னன்னு தெரியல, இடிஞ்சு கிடக்கு. அற்புதமான கிணறு, ஒரு பைப்பு வேறு இருக்குது. தண்ணி வருதான்னு பார்ப்போமா? ஏய், தண்ணி வருதாப்பா, இங்கே வரு. ஆச்சரியமாக இருக்கே. ஆனால் இதை குடிக்கலாமா என்னன்னு தெரில, ரொம்ப நாள் பயன்படுத்தாத ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து குடிக்க வேணாம், மற்றபடி கையை நினச்சிக்கோ. அருமையான தண்ணி இந்த வெயில் காலத்துக்கு. இந்த பைப்பே நாசமாக போச்சு, இத்து போய் துருப்பிடிச்சு போயிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே தண்ணி அடித்த உடனே தண்ணி வந்துருச்சு. அப்போ எவ்வளோ தூரம் இந்த தண்ணி மேலே இருந்திருக்கும். இந்த நீர்மட்டம் இருக்குல்ல, நீர்மட்டம் ரொம்ப ரொம்ப மேலே தான் பாருங்க. போகும்போது ஒரு குளியலை கூட போட்டு போகலாம் போல. பாருங்கள், ஆள் இல்லாத ஊரில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு, மின்சாரமும் இருந்திருக்கு. இப்போ மின்சாரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக போயிருக்க மாட்டாங்க. இந்த பக்கம் இது கிணறு, இது கிணறு. ஸோ இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய ஊரில் சுற்றி நிறையா இருக்குது. எங்கெங்கே எந்தெந்த ஊர் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படி சொல்லி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது இது மாதிரி ஆள் இல்லாத கிராமம், அழிஞ்சு போன கிராமம் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவில் ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அங்கேயும் போய் சில வீடியோங்களை பதிவு பண்ணுவோம். இந்த ஊருக்காரு நம்ம கூட வந்து இருக்கார், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.